வஃப்தஉ லஹு பாபம் மினல் ஜன்னah, சொர்க்கத்துடைய ஒரு கதவை அவனுடைய கபருக்கு திறந்து விடுங்கள். சொர்க்கத்துடைய கதவு எவ்வளவு பெரியது சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சொர்க்கத்துடைய கதவினுடைய அகலம், ஒரு கதவினுடைய 2 பக்கத்து அகலம் மக்காவுல இருந்து ஹஜர் என்றா கட்டார், இப்ப இருக்கக்கூடிய கட்டார் கிட்டத்தட்ட 1444 கிலோமீட்டர். ஒரு சொர்க்கவாசியுடைய, ஒரு சொர்க்கத்துடைய கதவு நிலையின் அகலம் 1444 கிலோமீட்டர். திறந்து விடுங்கள், எனக்காக உலகத்தில் வாழ்ந்தவன் அவன். சகோதரர்களே, சொன்னார்கள் மலக்குமார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சுவர்க்கத்து வாசம், சுவர்க்கத்து மனம் வீசிக்கொண்டே இருக்குமாம். சொல்லுவார்கள் மலக்குமார்கள், நீ தூங்கு, கனௌமத்தில் அரூஸ், புது மாப்பிளை தூங்குவதை போல் நிம்மதியாக நீ தூங்கு. அவர் சொல்லுவாராம், ரப்பி அகீம், ரப்பி அகீம், யா அல்லாஹ், அவசரமாக கியாமத்துடைய நாளை கொண்டு வா, அவசரமாக கியாமத்துடைய நாளை கொண்டு வா. ஏன்? சுவர்க்கத்தை கண்ணால் கண்டவர் சுவர்க்கத்துக்குள் நுழைய துடிக்கிறார். சகோதரர்களே, இதே மறுபக்கம் இருந்தால் அல்லாஹ்வுக்காக வாழவில்லை, தொழுகையை பேணவில்லை, வட்டியை விடவில்லை, ஹராத்தை விடவில்லை, இஸ்லாத்தை மதிக்கவில்லை. சிலர் சொல்றாங்களே, எல்லாரும் சொர்க்கத்துக்கு போனா நரகத்துக்கு மாக்கள் வேணுமா? சுப்ஹானல்லாஹ், எல்லாரும் சொர்க்கம் போனா நரகத்துக்கு மாக்கள் வேணுமாம். அறிவான பேச்சா இதெல்லாம்? குர்ஆன்ல ஒரு இடத்தை காட்டுங்கள், லஅம்லஅன்னல் ஜன்னah, சுவர்க்கத்தை நான் நிரப்புவேன் என்று அல்லாஹ் குர்ஆனில் ஒரு இடத்தில் கூட சொல்லவில்லை. ஆனால் குர்ஆனில் 2 இடத்தில் அல்லாஹ் சொல்றான், லஅம்லஅன்ன ஜஹன்னம மினல் ஜின்னதி வன் நாஸி அஜ்மஈன், மனிதர்களையும் ஜின்களையும் போட்டு நான் நரகத்தை நிரப்புவேன். சகோதரர்களே, சிந்தித்து பாருங்கள். இன்று என்னை கபரில் வைத்தால், நாளை என்னை கபரில் வைத்தால் என்னுடைய நிலைமை என்னவாகும்? துனியாவை பற்றி, சம்பாத்தியத்தை பற்றி, உலக முன்னேற்றத்தை பற்றி மிம்பரில் ஏறி கொத்துபா ஓத தேவையில்லை. மிம்பரில் ஓதப்படக்கூடிய கொத்துபாக்கள் சகோதரர்களே, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கொத்துபாக்களை எடுத்து பாருங்கள். உலகத்தில் நபிகள் நாயகம் ஹுத்துபா ஓதியதை போல் யாரும் ஹுத்துபா ஓதியது கிடையாது. புகாரியுடைய ஹதீஸ்,